கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாகம், இந்த தாகம் என்கிற ஒரு வார்த்தை சிலுவையிலே அவர் தாகம்னு சொன்னார். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு கசப்பான ஒரு காடி கொடுக்கப்பட்டது. இன்றி நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக தாகங்கள் நமக்கு இருக்கு. தாகத்தினால நம்ம மிகுந்த ஒரு வேதனையா இருக்கும். தாகம் என்னப்படுகிறது ஏதோ ஒரு குறை உங்களுடைய வாழ்க்கை. அது இல்லாம கடவுள் மேல் உள்ள ஒரு தாகம், ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு தாகம், இல்லை வசதி வாய்ப்போடு வாழணுன்ற ஒரு தாகம், இல்லை பிள்ளைகள் சீர்திருத்தப்படுத்தணுன்ற ஒரு தாகம். அப்போ ஏதோ ஒரு தாகத்தினால இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை, இந்த தாகத்தை குறித்து என்ன ஆண்டு சொல்கிறார், அதை குறித்து தான் இந்த நாளில் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55வது வசனம் 1வது வசனம் சொல்லுவார். என்ன சொல்றார் அப்படின்னா, ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள் அப்படிங்கிறார். அப்ப தாகம் அப்படின்னாலே தண்ணி எடுத்து குடிக்கணும். தாகத்துல பல வகைகள் இருக்கலாம். ஆனால் நமக்கு தெரிந்த ஒரு தாகம் அப்படின்னாலே தண்ணீர், அதாவது நார்மலான மாம்சீக ரீதியில் பார்க்க போனால் அது தாகம் அப்படின்னால தண்ணீர். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தாகமாக இருக்கிறீங்களா, எல்லோரிடத்தில் வாங்க, தண்ணீர் அண்டைக்கு வாருங்க அப்படின்ற. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய கேள்விகளுக்கு பதில் எங்க இருக்குனாக்கா, தண்ணீரை ஜீவ நீர் ஊற்றா இருக்கிற இயேசு கிறிஸ்து, ஜீவ தண்ணீரா இருக்கிற கண்மலையா இருக்கிற அவர்கிட்ட தான் அந்த தாகத்துக்குரிய பதில் இருக்கு. இன்னைக்கு உலகத்துல பதில் கண்டுபிடிக்க முடியாம ஜனத்தொகையை விட, அதாவது மக்கள் தொகையை விட, அதாவது தெய்வத்தினுடைய தொகை, அதாவது கடவுளுடைய தொகை அதிகரித்து கொண்டே இருக்குது. இது மனுஷனுடைய தாகம். அவனுக்குள்ள ஒரு விழிப்பு வராததுனால, தேவனை அறிகிற அறிவு இல்லாததுனால, உணர்வு இல்லாததுனால, தன்னுடைய தாகத்தினால அவன் இஷ்டப்படி என்ன பண்றாங்கனாக்கா தெய்வத்தை உருவாக்கி கொண்டே போகிறாங்க. திருப்தி இல்லை. ஆனா நம்மை படைத்த தெய்வன் நம்மளை பார்த்து சொல்றாரு, ஓ தாகமா இருக்கிறவங்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், தண்ணீர் அண்டைக்கு வாருங்க. இன்னொரு காரியம் சொல்றாரு, பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கள் அப்படின்ற. ஆண்டவர்கிட்ட வந்தா பணம் கொடுப்பாரா? கண்டிப்பா. உன்னுடைய தாகத்தை அவர் தீர்ப்பார். எவ்வளோ காரியத்தை குறித்து கேள்வி இருந்தாலும் அந்த கேள்விகளுக்குரிய பதில் பரிசுத்த வேதத்தில் இருக்கு, ஆண்டவர்கிட்ட இருக்கு. நீ தினந்தோறும் அந்த கேள்வியை எழுப்பி நீ வேதனைப்படுறல, அந்த கேள்விக்கு பதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட உண்டு. அப்ப அந்த தண்ணீர் அண்டைக்கு வா, அதை தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாத இருக்கிறீங்களா, வாங்க, நீங்கள் எல்லோரும் வாங்கி சாப்பிடுங்கள். ஆண்டு நம்மளை பார்த்தா சொல்றாரு. அப்ப ஆண்டு என்ன பணம் அடிக்கிற மிஷின் வச்சிருக்கிறாரா, பரலோகத்திலிருந்து கேட்கறவங்களுக்கெல்லாம் பணத்தை மூட்டையா போடுறதுக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவருடைய கட்டளை நிற்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்கும். அதனால தான் ஆண்டு சொல்றவங்களை பார்த்து, பணம் இல்லாத இருக்கிறியா வா, தண்ணீர் இல்லாத இருக்கிறியா வா, வாருங்க, சாப்பிடுங்க. அது மாத்திரம் இல்லாம, நீங்கள் பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். இதுதான் அருமையான ஒரு வார்த்தை. பணம் கொடுக்கிறாரு ஏசப்பா, ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு ஏசப்பா, கண்டிப்பா. ஆனா பணமும் இன்றி விலையும் இன்றி அவர் சொல்றாரு, திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். இதுதான் கஷ்டம். பணத்தை கொடுத்து வாங்கி சாப்பிட ஆசைப்படும். பணமே கிடையாது, இலவசம். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள், அவ்வளவுதான். ஆண்டுடைய சமூகமே அதுதான். ஆண்டுகிட்ட எந்த பணத்தை கொண்டு வர தேவையில்லை, எந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர தேவையில்லை. அவர் உடுப்பு கொடுப்பாரு, அதை நீ கொடு, வேற எதுவும் பண்ண தேவை. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடு. நீ ஆண்டவனுக்கு இலவசமா கொடுப்பாரு, நீ இலவசமா கொடு. அதான் சொல்றாரு, வாங்குங்க. பாருங்க, வேதத்தில்
நீங்கள் அப்பமில்லாதிருக்கத்தக்கதாக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் என்கிறார் ஆண்டவர். அவர் சொல்றாரு, நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும், அப்பம் இல்லாததற்கு தக்கதாக பணத்தையும், திருப்தி செய்யாத பொருளுக்காக. பாருங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப அப்பம் மாத்திரமே ஒரு மனுஷனை திருப்தி அடைய போறது இல்லை. அதனால்தான் கிடையாது, அதுல திருப்தி இல்லை. அதான் ஆண்டு சொல்றாரு, திருப்தி செய்யாத பொருளுக்காக நீ பொருளை சம்பாதிக்கிற. ஆண்டு சொல்றாரு, நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா உனக்கு லாபம் என்ன? அந்த பணம் உன்னை திருப்தி செய்யாது, பொருள் உன்னை திருப்தி செய்யாது. அப்ப திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. ஏன் செலவழிக்கிற? இலவசமா கொடுக்குறவா? செலவழிப்பானே. நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நல் மனதை, அது நலமானதை சாப்பிடுங்கள் சொல்றாரு. கவனி இயேசு, நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்க? கவனமாய் செவி கொடுக்கணும்னு சொல்றாரு. இந்த இடத்துல நீ கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியா இருக்கும். உலகத்திலேயே கொழுமையான பதார்த்தம் அப்படின்னாக்கா மாம்சீகத்தில் நம்ம போய் பார்த்தா கிடைக்காது. கொழுமையான பதார்த்தம், மகிழ்ச்சியா இருக்க முடியும். நிறைய பேர் நல்லா மூக்க பிடிங்க, நல்லா கறி மீன்லாம் சாப்பிட்டு அது ஜீரணமாகாம அதுக்கு 4 கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு அது சரி வரப்படாமல் அதுக்காக போயிட்டு கஷ்டப்படுறவங்களா இருக்கிறாங்க. அது ஒரு கொழுமைன்னு சொல்ல முடியாது. நல்ல கறி மீன் முட்டை வாங்கி சொல்லிட்டு போதனர் பிறையர் தொண்டையில் கத்திய வைன்றார் ஆண்டவர். அது கொழுமை இல்லை, அது உனக்கு மகிழ்ச்சியை தராது. அது சொல்றாரு, உன் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தங்களில் மகிழ்ச்சியா இருக்கும். மாம்சகத்தில் இல்லை, உன் ஆத்துமாவுக்குள்ள கொழுப்பான பதார்த்தனால் மகிழ்ச்சியா இருக்கும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்துல வாருங்கள் ஆண்டு சொல்றாரு. நீ வா, ஆண்டுகிட்ட வா. பணம் இல்லையா வா, தண்ணீர் இல்லையா வா, உனக்கு உள்ள ஆசீர்வாதம் இல்லையா வா. பணம் இல்லை, பணமும் இன்றி விலையும் இன்றி கொழுமையான திராட்சை ரசத்தை அவனுக்கு கொடுக்குறாரு. அது மாத்திரம் இல்லாமல் நீ ஆண்டவர்கிட்ட வந்து அவனுக்கு உன்னுடைய செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். கேளுங்க, எது முக்கியம் இந்த உலகத்தில்? உடைய ஆத்மா விளையாடப்பட்டுருது. இந்த ஆத்மாவுக்குள்ளே சமாதானம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் நீ சமாதானமாக வாழ முடியும். அப்போ இந்த ஆத்மாவுக்குள்ளே அது சொல்கிறாரு பிழைக்கும், ஆத்மா பிழைக்கும். பாருங்க, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீது பெரிய ராஜாவாக இருந்தால் கூட அவருடைய மகிழ்ச்சி, அவருடைய சந்தோஷம், அவருடைய எல்லாமே தேவனுடைய பேரில் தான். அதனால தான் தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொல்லும்போது அவர் மகிழ்ச்சியார். ஏன்னா அங்கே தான் ஆத்மாவுக்கு ஆகாரம் கிடைக்கும். உலகத்தில் மாம்சத்துக்கு ஆகாரம் எங்கே போனாலும் கிடைக்கும். எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் போகலாம். அதுக்குரிய எல்லா ஆசீர்வாதமும் உலகத்திலே கிடைக்கும். ஆனால் உன்னுடைய ஆத்மா கொழுத்து போகணும்னாக்கா, உன் ஆத்மா மகிழ்ச்சியா இருக்கிறனாக்கா நீ தேவனுடைய சமூகத்தில் தான் வரணும். அதனால தான் அவர் கோடனை கூப்பிட்றாரு, தண்ணி இல்லாதவங்களே வாங்க, பணம் இல்லாதவங்களே வாங்க, ஆத்மாவுக்குள்ள கொழுப்பை கொடுக்க முடியும். பாருங்க, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணும்? உங்கள் ஆத்மாவுக்கு பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நித்திய கிருபை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன்னு சொல்றார். தாவீது கொடுத்த அதே ஆசீர்வாதம், தாவீது கொடுத்த அதே அபிஷேகம், தேவனுக்கு தாவீது கொடுத்த அந்த உயர்வு, அவர் கொடுத்த அந்த பதவி எல்லாவற்றையும் கொடுக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். தாவீது ஆண்டு சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்றவர் என்று சொல்றார். ஆண்டவர் நம்மையே கூட அவர் இருதயத்துக்கு ஏற்றவராக வைத்திருக்கிறார். அதனால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு நாம் தேடுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம், ஆத்மாத்துக்குள்ளே வளர்ச்சி அடைவோம், மகிழ்ச்சியாக இருப்போம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.